ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்து நாங்கள் வால்பாறை, பொள்ளாச்சி, அப்புறம் ஆழியாறு டேம், அப்புறம் வால்பாறை இதெல்லாம் போயிட்டு எடுத்த வீடியோஸ். டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது நம்ம மூணார், ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி தானே நம்ம சர்ச் பண்ணுறோம். பொள்ளாச்சி பக்கத்தில் இவ்வளோ ஒரு சூப்பராக, இவ்வளோ ஒரு க்ரீனரியாக ஒரு பிளேஸ் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மூணாரை விட சூப்பரான பிளேஸ் வந்து வால்பாறை. அவ்வளோ அந்த டீ எஸ்டேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்க திகட்டவே மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு அழகு. திருப்பி திருப்பி நம்ம அதே வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு இறங்காமல், ஒரு வியூ பாயிண்ட் பார்க்காம அப்படி நம்மளால் கடந்து போக முடியாது. இது சூப்பராக இருக்குது, நிப்பாட்டுங்க அப்படி சொல்லி எடுத்ததே எவ்வளோ நேரம் தான், எத்தனை தடவை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. குட்டி ஊர் தான் அது. ஸ்டார்ட் பண்ணி இப்போ டவுனு எல்லாமே வந்து குட்டி தான். பட் அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த ஆழி ஆரோட டேமு அந்த வியூலாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஹேர்பின் பென்ஸு, அந்த அப்படியே சூரிய வெளிச்சமே உள்ளே வராத ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்படிலாம் நமக்கு அந்த ஃபீல் வரும். இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா மழை காலத்துலலாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிற அளவுக்கு. இங்கே பாருங்க, டேஞ்சரா, அங்கிட்டு போகாதீங்க. அந்த பக்கம்லாம் இருக்குமோ? இங்கே தான் யானை. அப்பா மங்கி கரகு சேட்டை வருது, தர்ஷன் வருது, மங்கி குரங்கு பயப்படுதான் இல்லை. ஆத்தி நான் பாட்டுக்க மங்கியை பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து இது யானைகள் தண்ணி குடிக்க வர்ற இடமா, அதனால இந்த பக்கம் போகக்கூடாது. ஸோ நாங்கள் வந்து காலை மட்டும் இங்கேயே நினச்சிக்கிட்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, சூப்பராக. இந்த இது வரைக்கும் போயிட்டு வரலாமோ? யானை காட்டுக்குள்ளே இருந்து பள்ளத்துக்குள்ளே இருந்தா வரும். கொஞ்சம் இங்கே வரும். நிறைய மங்கீஸ் இருக்கு. போல நல்லா இருக்கு. யானைகள் தண்ணி குடிக்க வருமா, அதனால வந்து இந்த டைம்ல ஸ்பெஷலி வழுக்குது. என்னப்பா? சரி தம்பி, உள்ள போக கூடாது, அப்பனா யானை கண்டிப்பா வரும். ஏற்கனவே ஒரு ஃபேமிலி வந்துட்டு உள்ளே போகிறதுக்காண்டி போயிருக்காங்க. அப்போ யானை வந்து தண்ணி குடிக்க வர்ற டைம் அது, போகக்கூடாதுன்னு சொல்லவும் அவங்க குளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களாம். ஆனால் போகல, அவங்க வெயிட் பண்ணுறாங்க. நாங்கள் போகும்போதே எங்களை வார்ன் பண்ணி அனுப்புனாங்க. எங்கேம்மா? அதனால நாங்கள் எப்படியே இந்த பக்கம் போகிறோம். இந்த பக்கம் இப்படி பார்த்துக்கலாம். ஃபுல்லுமே அப்படியே சில்லுன்னு இயற்கை அழகோடு அப்படியே இந்த சவுண்ட்ஸு சூப்பராக இருக்குது. உள்ள கிடக்குறது அந்த பாறை வந்து மரம் வெட்டி சாஞ்சு கிடக்குற மாதிரி இருக்கு.
சும்மா கொடுத்தாங்களா? ஆமாம் உள்ள இருக்காங்க. இன்னொன்று இருக்குது சரிங்க, எங்களுக்கு சும்மா அவங்க சும்மா கொடுத்தத நமக்கு சும்மா கொடுப்பாங்களா? யானை வந்து இதுக்குள்ள வந்து தண்ணி குடிக்க வருமா? சின்ன ஆறு இதுக்கு பேரு. இல்லப்பா, அந்த இருக்கிற அந்த இதை வந்து இதை நான் யானையாக்குன்னு நினச்சிட்டு திடீர்னு இந்த சன்லைட்டில் வீடியோவை பார்த்த உடனே சின்னாறு பாலம் இங்கே தான் வந்து யானை தண்ணி குடிக்க வரும். ஏங்க இங்கே ஆள் இருக்காங்க. எப்படி இவங்க மட்டும் போனாங்க? அதானே ஃபாரஸ்ட் ஏரியா போனால் ஃபைனுன்னாங்க. சாப்பிட்டு சாகவாசமாக உட்காந்து கை கழுவிக்கு இருக்காரு. என்னங்கடா அது? அம்மா ஃபிஷ் பிடிக்கிறாரோ? ஒரு யானையாச்சும் வரும் தண்ணி குடிக்கிறேன்னு பார்த்து. வீடியோ ரொம்ப பிரைட்டா வால்பாறை ரீச் ஆனதுலேருந்து என் மைண்டில் வந்தது ஃபுல்லாக வால்பாறை வரதன் தான். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரில. ரஜினிகாந்த் மூவியில் வந்து வால்பாறை வரதன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அதை சொல்லிகிட்டே இருந்தேன். பசங்க வந்து அது யார் மம்மி உண்மையிலே யார்? வால்பாறையா? அப்போ வால்பாறை வரதனை போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் நான் லாஸ்ட் வரைக்கும். அதே மாதிரி இதாத்தா சத்தியமங்கலம் காடுகள் வீரப்பன் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இன்னொரு பிளேஸ் அந்த மாதிரி ஏதோ சொல்லும்போது என்ன மம்மி நீங்கள் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆள் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. வால்பாறை வரதனை வந்து மறக்கவே முடியாது. போனோம்னா கிச்சன் அப்படியே இங்கே வரைக்கும் இருக்குது. எவ்வளோ ஃபிஷ் பார்த்தாலுமே ஹோல்சேல் ரேட்டு ரீட்டைல் ப்ரைஸ். ரீட்டைல் ஷாப்புன்னு ரேட்டு ப்ரைஸ் ஒன்றுமே அப்படியே இந்த பக்கம்லாம். நானும் வரேங்க வா மீ. நானும் வரேங்க வா. ஒரு மாதிரி இருக்கா இல்லை? நல்லா இருக்கு. ஆஃப் பண்ணிட்டியா? இல்லை எவ்வளோ ஃபிஷ்ஷு! ஃபுல்லுமே ஃபிஷ்ஷு தான் பாப்பா. அது கூழாங்கல் ரிவர் இதுக்கு பேர். அங்கே வந்து ஆழமாக இருக்குது, கொஞ்சம் ஸ்விம் பண்ணுற அளவுக்கு மக்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சே, வீடியோவை விட நேரில் பார்க்க தான் அவ்வளோ அழகு.
இவங்கெல்லாம் வந்து போகிறதா தான் போகிறது தானே அது. போகிறது அவங்கள போயிட்டு எடுங்கய்யா அவங்களும் வீடியோ எடுக்கிறாங்க. இங்கே கூட அவங்களே எடுத்துருக்கு கேட்போமா இதே ஊர் தானே அவங்களுக்கு விண்டோ திறந்து வச்சுக்கிட்டு தெரிஞ்சிருக்கும். அந்த அந்த மரங்களை எல்லாம் பாருங்க இங்கே ஏதோ மிஷின் என்ன மிஷின் விஷயம் அங்கே கூட வெறும் க்ரீனாக அந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லா இருக்கு. அந்த அந்த பேரியர் இருந்தால் நல்லா இல்லை. அப்பா சூப்பராக இருக்கு. விதவிதமான அந்த க்ரீன் கலர்ஸில் எவ்வளோ கலர்ஸ், லைட்டு டார்க்கு. ஃப்ரண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு. வால்பாறை பவின்ஸ் ஹோம் ஸ்டே. ஹாய் சொல்லுங்கள்.
அதை வந்து இந்த மாதிரி இந்த காடு தான் எல்லாமே. இந்த காடுகளை அழிச்சு தான் தேயிலை வருது. நீங்களும் யாரையாவது டெஸ்ட் பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? நான் எடுக்கிறேன் பாரு. ஓகே. இந்த 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 வரையாடு பக்கத்தில். நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் போங்களே, பின்னாடி பார்த்துக்குறங்க. இந்த பக்கம் இருக்கு, கோழி உன் பக்கம் இருக்கு. இந்த பக்கம் கிராஸ் பண்ணி இங்கிட்டு குட்டி அழகா இருக்குல்ல. ஹாய் பாய். அது பயமா இருக்குது. அது ஒரு கண்ணு. பக்கத்தில் போங்க. அது ரொம்ப வெளியில் கையில் பஞ்சு பஞ்சு. இதுதான் சிங்கம் படுத்திருக்க மாதிரியே இருந்துச்சு, அதோட பிடரிகளை வச்சு. குயிக்கா அது பண்ணுறது எப்படி இருக்கு பாருங்க. நீ அந்த குயிக்கா அந்த கை அந்த பக்கம் வைக்கவும். இங்கே பாருங்க, ஆழியார். ஆழி சூழ்ந்த உலகிலே ஞானம் அழகாச்சே. இதை பார்த்தா லயன்ஸ் வந்து படுத்திருக்க மாதிரி இருக்கும். எனக்கு தெரியவே இல்லை. இதில் கிளியராக இருக்கு, ஆனால் இதில் இருட்டாக இருக்குது வீடியோஸில். இங்கே வர எப்படி பார்க்குதுங்க. டேமோட எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கு பாருங்க, கருப்பா. இந்த பக்கம் பள்ளத்தாக்கு வந்து அந்த டேமோட எக்ஸ்டென்ஷன் தான் ஆழியாரோட. கரெக்டாக அந்த செடி கொடி மறைச்சிடுமே. அழகான வியூவை. சிட்லி ஃப்ளோ. எப்படி இதில் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இறக்கி விட்டுருப்பாப்பா. அந்த விண்டோ தெரியும். இது என்னது? மங்கூஸ். சிங்கம் எடுத்துறியடா? இல்ல சி குரங்கு குரங்கு. ஒரு டிஃபரண்டான அனிமல். எக்ஸாட்டிக் அனில். அனில் கூட இருக்கு. அணில் தான் அது. இவ்வளோ பெருசா சாம்பல் நிற அனில் சொல்றாங்க. இந்தியன் ஜெயின் ஸ்குரில் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். இல்ல அங்கே எங்க காலேஜ் பக்கத்துல இருக்குது. சாம்பல் நிற அனில் சொல்றாங்க. இன்னும் இப்படி பாதி தொடர்ந்து முன்னாடி தானே ஓடுது. ஃபோன் எடுத்து எடுப்பாங்க. ஹார்ன் வந்து நல்லா இருக்கு. இந்த மரம்லாம் ட்ரிம் பண்ணாம வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமாம். அந்த அவ்வளோ பேருக்கு ஏறி ட்ரிம் பண்ணுறாங்களா? அதுவா சீசனில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அதை கட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த பிரான்ச் வருதுல, அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துல கட் பண்ணிடுறாங்க. அதான் பார்க்க அப்படி இருக்கு. இந்த ஃபாரஸ்ட் அன்னைக்கு எவ்வளோ பண்ணாங்க. ஆழ்பாறை வரதான் நீ இங்கே கூட எலிஃபென்ட் எடுப்போம். சேவிங்ஸ். ஆமாம், அலோடு இல்லையா? யாருமே இதுக்குள்ளே வர மாட்டாங்க. மிருகங்கள் வரும். அதே இங்கே சூப்பராக இருக்கும். நான் கார் ஃபோன் எடுக்கிறேன். நீ இங்கே பாருங்க வீடியோ
மம்மி எதுக்கு நீங்கள் கீழே உள்ளதை எடுக்காத பாப்பா, க்ரீனை மட்டும் அப்படி பண்ணால் அது வந்து கீழே உள்ளதும் தெரியாமல் இருக்கும். அது வேணா கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோலாம் எவ்வளோ உயரத்தில் இருக்கு. அந்த க்ரீனை பாரு, இந்த க்ரீனை பாரு, எவ்வளோ டிஃப்ரென்ஸ். இந்த பக்கம் பாருங்க. நீ இந்த ஃபோனில் எடுங்க. பாப்பா இந்த பக்கம், பாப்பா இந்த பக்கம். மேப்பில் ஹிஸ்ட்ரியிலே வரும். எடுங்க. அடுத்து நீ எடுங்க. சிறுமுச்சி ஃபால்ஸ் நீ பாரு. இதான் சாப்பிட்றோம். வீடியோவில் அவ்வளோவா தெரில பாரு. என்ன சாப்பிட்றீங்க? சும்மா என்ன சாப்பிட்றீங்க? சாப்பிட்றது என்ன குழம்பு? சாம்பார். சாம்பாரா? தமிழ்நாடு கல்ச்சரே வந்து சாம்பார் தான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. கல்ச்சரே சாம்பார். நாங்களாம் சாப்பிட வரலாமா? என்ன சவுண்டு? ஃபேக்ட்ரிஸ் இருக்கா இங்க? இல்ல பூச்சியா? பூச்சி இருந்தாரு. ஏதோ மிஷினரி மாதிரி தான் இருக்குது. நமக்கு அது சில்லு வண்டு கத்தும்ல நம்ம சைடுலாம் மதியத்துல. ஒருவேளை இதுவா இருக்குமா அந்த மெஷின்? நீங்க பாத்தீங்களா? அந்த தேயிலையை கட் பண்ணிட்டு போனாங்கல்ல அப்படியே சார். அந்த அந்த இருக்குல்ல சூப்பராக இருந்தது. வீடியோவில் ஆனால் தெரிய மாட்டேங்குது அவ்வளோவா. வயலட் கலர் தெரியுதா? கலர்ஸ் தெரியுதா 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 தெரியுதா? எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப பிரைட்டாக இருக்கலாம். என்னாச்சு? அதுவே ஆகும். நம்ம ஸ்வைப் பண்ணணும். மேலே ஸ்வைப் பண்ணால் பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். கீழே ஸ்வைப் பண்ணால் ஓ, இதுல இருந்தா இந்த தண்ணி தான் இங்க போறது சின்னாறுல இருந்து. எவ்வளோ பெரிய இளநீ இது! அப்படியே ரெண்டு கையில் அப்படி பிடிக்க முடியாது. இப்படி அவ்வளோ பெரிய இளநீ. பிடிங்க பாப்பா. 50 rupees இங்கே பொள்ளாச்சி இளநீ. திருப்பி காமி. பா 50 ரூபா. அது குடிச்சு குடிச்சாச்சா? அது கூட டக்குன்னு பொள்ளாச்சி ஆழியாறு அப்படி தான் வரிசையாக பார்த்துட்டு அப்படி போனோம். இப்போ ரிட்டன் வந்தாச்சு. எல்லாமே வரும்போது அவ்வளோ பெரிய டேம். இதை நான் பார்க்கவே இல்லை. இந்த வீடியோக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நல்லா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்துட்டேன். வீடியோஸில் தான் அதை பார்த்தேன். ஆனால் நமக்கு கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்டுச்சு. இவ்வளோ பெருசு கடல் மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு. வாயில் ஈ போகிறது கூட தெரில. அவ்வளோ டயர்டு. அப்படி படுத்து தூங்கி எழுந்திரிச்சு இப்போ தான் பார்த்துட்ருக்கேன். அப்லோட் பண்ணும்போது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் டைமிங் இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இறங்கி பார்த்துருப்போம். சரி, இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம். சூப்பராக இதே மாதிரி. தேங்க்யூ. பபாய்.